வீரா, பவானி, வேணாம் வீரா. சொன்னா கேளு. ஒரு நிமிஷம் இரு, அமைதியா இரு. வேணாம். சொன்னா கேளு. வேண்டாம், வேணாம் பவானி, சொல்றேன்ல. சொல்லுங்க, அவகிட்ட அமைதியா வாயை இரு. திறக்க வேணாம்னு சொல்லுங்க. ஜஸ்ட் ஷட் அப். தபிஷிதா நீங்களும் வந்து சொல்லுங்க. பைத்தியமா? எதுக்கு என் பின்னாடி சுத்துறா? இல்ல மீராக்கா நீங்க சொல்லுங்க. அவனை திறக்க வேணாம்னு சொல்லுங்க. வீரான்னு சொல்றது கேளு. வேணாம் வீரா. வீரான்னு சொல்றது கேளு. வேணாம் வீரா. வேணாம். இல்ல வீரா. வீரா, வீரா. இந்த சில்லற வேலை எவன்டா பண்ணது? Thank God. நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல. வீரா நான் ரொம்ப பயந்துட்டேன். ஷட் அப். என்ன லூசு மாதிரி பண்ற? சொல்லு சொல்லு, உனக்கு தலையில மூளை இருக்கா இல்லையா? என்ன என்ன வீரா வீரான்னு கத்துற? வீராக்கு உனக்கு என்ன சம்மதம்? சொல்லு. நீ யாரு? நீ எதுக்கு என்ன அப்படி கூப்பிடுற? Who the hell are you? எப்ப பாரு என் பின்னாடியே சுத்துற. உனக்கு வேற வேலையே இல்லையா? என்ன பத்தி கவலைப்பட என் தம்பிங்க இருக்காங்க. அவங்க யாருக்கும் இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு? என்ன நடிக்கிறியா என்ன? நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? உங்கள மாதிரி பொண்ணுங்க இருக்கீங்களே, பணக்காரங்க பின்னாடி அலைவீங்க. அது என்ன சொல்லுவாங்க? ஸ்டாக்கர், பிளடி ஸ்டாக்கர். அதான் நீ ஒரு பைத்தியம். யோ மேட். நீ எல்லாம் என்ன இளவுன்னு தெரியலையே. நான் ஒத்துக்கிறேன், நான் பொண்ணுங்க பின்னாடி சுத்தறவன் தான். ஆனா அதுக்கு முதல்ல எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கணும், புரியுதா? ஆனா இங்க அப்படி ஒரு சீனே இல்ல. ஓகே, டு யூ கெட் தட்? அதுக்கப்புறமும் ஏன் நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற? ஓடி வர, அலற, கத்துற, இதெல்லாம் நீ எதுக்காக பண்ற? இப்படி எல்லாம் பண்றதுக்கு என்ன தேவை இருக்குங்க? நான் திரும்ப திரும்ப உன்னை நோஸ் கட் பண்றேன், நீ திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்க. இங்க பாரு, இப்ப உன்னை உன் மூஞ்சிய பார்த்து சொல்றேன், எனக்கு உன்னை பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் யூ. என் பக்கத்துல கூட வராத. ஏன்னா எனக்கு உன்னை பார்த்தா வெறுப்பு தான் வருது. அது ஏன் தெரியுமா? ஏன்னா நீ என்ன இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். புது பாருக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு ராத்திரி பெரிய பார்ட்டி இருக்கு. ஆனா பேரே எழுதல. வா, சரியான புத்திசாலியா இருப்பான் போல. குட். யார் அனுப்புனா நமக்கு என்னன்னா? இட்ஸ் a party time. இந்த ஐடியாவும் நல்ல ஐடியா தான் இல்ல? கம் ஆன். இங்க பாரு, எனக்கு சும்மா கத்துறது பிடிக்காது. அதுலயும் பொண்ணுங்களை கத்துறது சுத்தமா பிடிக்காது. சோ ப்ளீஸ். ஓகே குட். என் முன்னாடி மட்டும் வந்துடாத. எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போய் உன் வேலையை பாரு. அப்புறம் பார்ட்டிக்கு தேவையான எல்லா வேலையும் பாரு. போய் வேலையை பாரு. கம் ஆன், கோ கோ கோ. போய் வேலையை பாரு. வேலைக்காரிங்கிறத மறந்துடாத. Cheers guys. பவானி, பவானி, வீரா என்ன இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிருக்கான். அதுக்காக நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். நீங்க கனவு மட்டும் காணாதீங்க. நான் உங்களையும் இந்த வீட்ல இருக்க மத்த கழுகுகளையும் கண்டிப்பா விட மாட்டேன். ஏன்னா இனி நீ இங்கே இருந்தா நான் எப்பவும் உன்கிட்ட சொல்றேன். ஆமா பவானி, நீ இந்த வீட்டுல தான் இருக்கணும். நீ எங்கேயும் போயிடாத. ஆனா கொஞ்ச நாள் வீராவோட கண்ணில் படாம இரு. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நீ மறைஞ்சிரு. இப்படி எல்லாம் சொல்லி உங்க தண்டனையில இருந்து தப்பிக்க நினைக்காதீங்க. அது நிச்சயம் கிடைக்கும். உங்க பாவத்துக்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும். எனக்கு எல்லாம் தெரியும். உங்களை பத்தின எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க செஞ்சிட்டு இருக்கிற எல்லா கெட்ட தொழில்களை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். போதை மருந்த கடத்துறது, பொண்ணுங்க எல்லாரையும் கடத்தி விக்கிறது, இது எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். வீராவுக்கு வேணா இதெல்லாம் தெரியாம இருக்கும். ஆனா எனக்கு தெரியும். நான் எல்லாரையும் விட்டு வேணும் மட்டும் நினைக்காத. நான் சொல்ல வந்து பவானி, நான் சொல்ல வர்றத முழுசா கேளு. இதெல்லாம் உண்மைதான். வீரா உன் கூட இருந்ததுனாலதான் நான் இந்த வீட்டுல உன்னை விட்டு வச்சேன்றது உண்மைதான். என்னைக்கு உன் மேல அன்பு வீராவுக்கு குறையுதோ அன்னைக்கு உன்னை சாகடிக்கலான்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னை கொண்டு உன்னோட எல்லா சக்திகளையும் அடையணும்ன்றதுதான் என்னோட லட்சியமாவே இருந்துச்சு. அதுக்கு தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நான் அதுக்கு தான் ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. என் மகன் வீரா மாறிட்டான். அவன் மாறினதுக்கு முழு காரணமும் நீதான். நீ அவன் வாழ்க்கையில வந்ததுனால மட்டும்தான் மாறினான். நீ வீராவுக்கு செஞ்ச எல்லாமே நல்லதுதான்.